வணக்கம். நான் உங்கள் அடகிருஷ்ணர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயோத்தியா இருக்குல்ல, அயோத்தியா எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி அங்கே எதனால ஃபேமஸ்னா கோயில் கட்டுறாங்க தெரியும் உங்களுக்கு, அயோத்தி. அதில் ஒரு 12 வயசு பையன் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆக்சிஜனும் பெட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டாங்க, யார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். 12 வயசு குழந்தைய அவங்க அப்பா தோல் தூக்கி போட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வரும்போது இறந்துட்டாங்கன்றாங்க. அப்போ காரணம் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜனும் பெட்டும் இல்லைன்னு சொல்லி சாட்டி கழிச்சதுனால ஒரு உயிர் போயிடுச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அவலநிலை. நம்ம ஆக்சுவலி தமிழ்நாடு மக்களுக்கும் இது புத்தி வரணும். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு புத்தி சூடு சொரணம் வேணும். போட்டுருவீங்க காசை வாங்கிட்டு, ஆனால் கொலை அடிச்சு போயிடுறாங்க. யாருங்க? எலெக்ஷனுக்கு நிற்கிறவங்க கொலை அடிச்சு போயிடுறாங்க, சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி பாதிப்பு 12 வயசு குழந்தை இறந்ததுக்கு யாருக்கு காரணம்? அது வேற மாநிலம். என்னதான் இருந்தாலும் யோசிங்க, பெட்டும் ஆக்சிஜனும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா எந்த அளவுக்கு சாட்டி கழிச்சிருக்காங்க பாருங்க. ஹாஸ்பிட்டலில் சாட்டி கழிச்சிருக்காங்க. சாட்டி கழிச்சது இல்லாமல் அவங்க நிஜமாவே இருந்திருக்காது. ஏன்னா அந்த கட்சிக்காரங்க ஆட்சியில் இருக்கவங்க அவங்களுக்கு ஏதோ லாபம் தான் போவாங்க. அவங்க குழந்தைங்க பேர பிள்ளைங்க 3-4 தலைமுறை 5 தலைமுறை காசு எடுத்ததால் அடங்காது. அப்போ எக்காரத்தை கொண்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, சரிங்களா? யோசிச்சு ஓட்டு போடுங்க. மாத்து கட்சி இப்போ நிறைய வந்துருச்சு. சும்மா மாற்றி மாற்றி டிஎம்கேன்னு போட்டுருந்தோம், நானே போட்டேங்க. மாத்து கட்சி இல்லாமல் மாத்து கட்சியும் வந்தவர் ஒரே ஒருத்தர் நம்ம தமிழ்நாடு டிஎம்டிக்கே விஜயகாந்த் அவர்கள். ஃபர்ஸ்ட் வாட்டி நின்னப்போ அத்தனை பேர் மாத்து கட்சி போட்டவங்கலாம் ஜெயிக்க வச்சாரு. எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட் பார்ட்டியில் உட்காந்துரு சீமாவில். ஆனால் இன்னொரு 2 லட்சம் நின்றுருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு உடம்பு சூழ்நிலைகள், ஒரு உடம்பு சரியா இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் சிஎம் கூட இருந்திருக்கலாம். மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன். என்ன அப்படின்னா, அவர் தேடி போயிருந்தீங்கன்னா திட்டுவரான். வந்த விஷயம் எதுக்கு வந்தேன்னு கேட்க மாட்டாரு, ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டாரு, யாரோட வந்தேன்னு கேட்க மாட்டாரு, எப்போ வந்தேன்னு கேட்க மாட்டாரு, சாப்பிட்டே இல்லையா இதான் கேட்பாரு. யார் இருந்தாலுமே எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்க. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. என்ன சொல்றேன்னா, இப்போ மாற்று கட்சிகள் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பிஜேபி, தமிழ்நாடு வெற்றி கழகம் டிவிகே, நாம் தமிழர் கட்சி, சரிங்களா? அப்புறம் டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, நிறைய கட்சி இருக்குங்க. பார்த்து போடுங்க. மாற்று கட்சி வந்துருச்சு. அவங்க ஒரு ஆள் காட்சி போட்டாலும் ஒரு வாடி வச்சு போட்டு பார்க்கலாம், சிஎம் கூட ஆகுவானாங்க. உங்க தொழில்களை ஜெயிக்க வச்சுன்னா அந்த எம்எல்ஏ பண்ணாருன்னா அடுத்த தொழில் 2 சிறு துளி பெருவில்லைங்க. ஒரே சிஎம் தூக்கி வச்சு கொண்டுதான். அட்லீஸ்ட் அவங்க நிக்கிற ஒரு மதிப்புக்காக மாற்று கட்சி நிறைய வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் போடுங்க, ஓட்டு யோசிச்சு போடுங்க. ஒரு வாடி ஜெயிக்க பார்த்து பாருங்க. ஒரு எம்எல்ஏ வேலை செஞ்சாலும் நாளைக்கு வரப்போறவங்க இவங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சோம், நாளைக்கு வேலையை பாருங்கன்னு சொல்லி காமிச்சு வேலையை வாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, மாற்று கட்சி நிறைய வந்துச்சு. தயவுசெய்து யோசிச்சு போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.